4-3-2026 விஷுவ வஷு வருடம் மாஷி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. மாலை 5:43 பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூரம். காலை 8:23 பின்பு உத்திரம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யம கண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 8. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நட்டமில்லாத நன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதமான எண்ணங்கள் உருவாகும். சினம் என்ற கோபத்தை கட்டுப்படுத்தி பணம் என்ற லாபத்தை ஈர்க்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மை என்ற மென்மைக்கு உண்மையாக இருப்பதே நன்மை என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீ லட்சுமி நாராயணி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் செண் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JX. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் விலகும். ராசி அதிபதி சுக்கிர பகவான், அதாவது ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால அச்சம் இல்லாமல் உச்சத்தை தொடக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடிப்பை நம்புவதை விட படிப்பை நம்புவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க தன்வந்திரி பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IW. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அர்ச்சனைகளால் பிரச்சனைகள் விலகும். தர்மத்தை கடைபிடித்து தன வரவை சேர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். கடந்த கால தொல்லைகள் அடியோடு விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்த மனிதர்களையும் வீழ்ந்த மனிதர்களையும் நினைத்து சோர்ந்து போகாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HV. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமான நிதி அற்புதமாக கிடைக்கும். உண்மையை நேசித்து உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நன்மையான சூழல் உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாத விஷயங்களுக்காக ஏக்கப்படுவதை விட இருக்கிற விஷயங்களுக்கு ஊக்கப்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க முத்து மாலை அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைப்பட்ட வாகனம் அமையும். அதாவது 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிற நீங்கள் 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொல்லை நிவர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனை அமைவதற்கும் மனைவி அமைவதற்கும் இறைவனே துணை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க தில்லை நடராஜர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருவாரியான நன்மைகள் கிடைக்கும். அதாவது இன்மையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான சூழல் அதிகரிக்கும். கடல் கடந்த பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்மையை நேர்மையோடு போதிப்பதே தாய்மை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க படிக்காசு விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆனந்த குதூகலம் அதிகரிக்கும். அகத்தில் உள்ளதை முகத்தில் வெளிப்படுத்தி ஜகத்தில் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதுவாக இருந்தாலும் பொதுவாக அல்லது மெதுவாக பேசுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வள்ளல் பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புகள் விலகி பொறுப்புகள் சேரும். வெறுப்பாக பேசியவங்க முன்னாடி சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சலனங்களையும் சபலங்களையும் உதறி தள்ளுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க பேரூர் பட்டீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்டமே இல்லாத நன்மைகள் பெருகும். 5ஆம் இடத்ததிபதி பாக்கியஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலைமை பதவிக்கான தகுதிகளை வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க ஈச்சனாரி விநாயக பெருமான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறி திருப்பங்கள் உருவாகும். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தி அதிகாரத்தை கைப்பிடிக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டப்பட்டவங்களை விட இஷ்டப்பட்டவங்களை கல்யாணம் செய்வதே நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க நஞ்சுண்டேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AQ. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை சேர்க்கக்கூடிய நாள். விடா முயற்சியோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசே இல்லாத நேரத்தில் ஆசை கொள்வதை அடியோடு தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க மருதமலை ஆண்டவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகும். மிகச்சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய தாத்பரியமான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படிப்பு வாராவிட்டாலும் வாழ்க்கையில் வளர வேண்டும் என்ற துடிப்பை வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க கோயமுத்தூர் கௌனியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்-எம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.